ஹலோ உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 இசி சந்திர கிரகணம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 ஆல்ரெடி 2 கிரகணங்கள் முடிஞ்சிருச்சு. ஒரு சந்திர கிரகணமும் ஒரு சூரிய கிரகணமும் முடிஞ்சிருச்சு. இப்போ வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2வது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அதனால தான் சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணம்னா சந்திரன், பூமி, சூரியன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமி சூரியனோட ஒளியை மறைச்சு தன்னோட நிழலை, அதாவது பூமியோட நிழலை நிலா மேலே விழச்செய்யுது. இதனால தான் சந்திர கிரகணம் நிகழுது. சந்திர கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:58 தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 2:25 வரை இந்த சந்திர கிரகணமானது நிகழும். 5 மணி நேரங்களுக்கு மேலே இந்த சந்திர கிரகணம் நிகழும். சந்திர கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் வரதுனால மேக்ஸிமம் யாரும் வெளியே போக மாட்டீங்க. சப்போஸ் வெளியே போகிற மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லாங் ட்ராவல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா தாராளமாக போகலாம். டெலிவரி பெயின் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி வலி அப்படின்னா தாராளமாக போகலாம். மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோள், ஊசி, நூல் வச்சு தைக்கிறது, மிஷினில் தைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும். கத்திரிக்கோள், கத்தி வச்சு ஏதாவது கட் பண்ணுறது, சிசர் வச்சு பேப்பர் கட் பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே செய்ய வேணாம். அப்புறம் கத்தி வச்சு காய்கறிகள், பழங்கள் இது மாதிரி ஏதாவது கட் பண்ணுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு, அதாவது ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. வெயிட்டு தூக்குறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது எளிமையாக ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாம் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் இரவு நேரத்தில் எப்பயும் சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். அந்த கிரகண நேரத்தப்போ நீங்கள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. தோசை, அப்புறம் இட்லி, உப்புமா, இந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ், அசைவ உணவுகள், அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த அளவுக்கு இரவு உணவை 8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் விட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பேருக்கு டவுட் இருக்கும், உனக்கு கிரகண நேரத்தப்போ சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, இந்த மாதிரி நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். தாராளமாக நீங்கள் எல்லாமே பண்ணலாம். தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. பேர் சொல்லுவாங்க கிரகண நேரத்தப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்லாம். லைட்டான ஃபுட்ஸாக உங்களுக்கு பசிச்சா எடுத்துக்கலாம். அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. தண்ணி குடிக்காமையும் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வெளியே போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா மட்டும் தாராளமாக போகலாம். இந்த விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா, பாட்டி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மித்து, நம்பிக்கைக்காக தான். அதனால் கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இது மாதிரியும் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.